இந்த பிரிவிலே மாற்றப்பட்ட இருதயத்தை விடுவிப்பதை குறித்து நாம் சிந்திப்போம். இருதயம் மாற்றப்பட்டதை குறித்த கேள்வி ஒன்றுமில்லை. கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாகுதலுக்கு ஒப்பு கொடுத்த பொழுது உங்கள் இருதயம் மாற்றப்பட்டிருக்கும். ஆனால் அது விடுவிக்கப்பட்டிருக்க சாத்தியமில்லை. இதன் அர்த்தம் என்ன? கிறிஸ்தவ வாழ்வில் நாம் விரும்பும் வண்ணமாக முன்னேற முடியாமல் தவிக்கும் நிலை. விடுதலை, மகிழ்ச்சி, ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், இச்சையடக்கம் இவைகள் இல்லாத ஒரு நிலைமை. நமது ஆவிக்குரிய இருதயம் புதிதாக்கப்பட்டிருந்தாலும் அதிலும் நோய்களும் அடைப்புகளும் இருப்பதை நான் கண்டிருக்கிறேன். சரீரத்தில் இருதய நோய் உள்ள அநேகரை நான் கண்டிருக்கிறேன். சரீரத்தில் இருதயம் பாதிக்கப்படும் பொழுது எதுவுமே சரியாக இருக்காது. அதுபோல ஆவிக்குரிய இருதயத்தில் அடைப்புகள் இருக்கின்ற பொழுது நமக்குள்ளாக எதுவுமே சரியில்லை. என்ன நடக்கிறது என்று புரிவதும் இல்லை. நான் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், பரிசுத்தமாகுதலுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன், ஆனாலும் என் நிலைமை சரியில்லை என்று யோசிக்கலாம். தேவன் விரும்புகிற வண்ணமாகவும் நான் விரும்புகிற வண்ணமாகவும் விடுதலை பெற்ற வாழ்வு எனக்கு இல்லையே என்று நீங்கள் யோசிக்கலாம். உங்கள் இருதயத்திலே ஒரு அடைப்பு இருக்கிறது. நமது ஆவிக்குரிய இருதயத்தில் அநேக அடைப்புகள் இருக்கலாம். அவைகளில் முக்கியமான 3 அடைப்புகளை நான் குறிப்பிட விரும்புகிறேன். எனது வாழ்விலும் போதகராக 35 வருட அனுபவத்தில் அநேக போதகர்களோடும் மிஷனரிகளோடும் பேசியதிலிருந்து மற்ற உண்மையான விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் நான் கண்டறிந்தது 3 முக்கிய காரியங்கள் மேலோங்கி நிற்கின்றன. அவர்கள் எல்லாரும் தங்கள் விசுவாச வாழ்வையும் கிறிஸ்துவை அறிவதையும் அவரை பின்பற்றுவதையும் கருத்தாய் கொண்டவர்கள். ஆனாலும் அவர்கள் சொல்வது என்ன தெரியுமா? இன்னமும் நான் தோல்வியை அனுபவிக்கிறேன். 3 அடைப்புகளை குறித்து சிந்திப்போம். குற்ற உணர்வு, கசப்புணர்வு, கவலை. குற்ற உணர்வு பிரத்யேகமாக அல்ல, குறிப்பாக நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவில் காணப்படுகிறது. மனமாற்றத்திற்கு பின்பும் அநேகரிடத்தில் குற்ற உணர்வுகள் இருக்கின்றன. அவைகளே விடுதலைக்கு தடையாயிருக்கின்றன. குற்ற உணர்வுகளோடு வாழ்கிற நிலைமை ஒருவேளை 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவோ 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த நிகழ்வை குறித்து குற்ற உணர்வு கொண்டிருக்கின்றனர். அவர்கள் குற்ற உணர்வு முழுமையாக தீர்க்கப்படாத நிலைமையில் நான் தகுதியற்றவன், குற்றமுள்ளவன் என்று உணர்கின்றனர். சாத்தான் இதை பயன்படுத்துகிறான். இதை குறித்து விளக்கமாக நாம் சிந்திப்போம். இரண்டாவதாக கசப்புணர்வு. இது மிகவும் பெரிய காரியம். இது நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலான உறவுகளில் காணப்படுகிறது. நமக்கு தேவனிடத்தில் கசப்புணர்வு இருக்கலாம், ஆனால் அடிப்படையாக இது மற்றவர்களை குறித்த கசப்புணர்வு. மற்றவர்களால் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலைகள் நம் இருதயத்தை பாதித்திருக்கும். வேதம் கசப்பான வேர் முளைத்தெழும்புகிறதை குறித்து சொல்லுகிறது. அநேகர் தாங்கள் கசப்புணர்வோடு இருக்கிறோம் என்று உணராமல் இருக்கின்றனர். இதை குறித்து ஆழமாக பின்பு சிந்திப்போம். விடுதலையை பெறுவதற்கு அந்த கசப்பான வேர் பிடுங்கி எறியப்பட வேண்டும். மூன்றாவதாக கவலை. அது நமக்குள்ளான உறவில் வெளிப்படுகிறது. நமக்குள் இருக்கும் கவலை, விசாரம், மன அழுத்தம், விடுதலையற்ற நிலை, இவை அனைத்தும் நாம் கட்டுக்குள்ளாக வைத்திருக்கும் என்று எண்ணின பொழுதும் அவைகள் நம் கட்டுப்பாட்டில் இல்லை. நம்மால் முடியுமானால் நம்மால் முடியும். கர்த்தருடைய கிருபையினால் முழுமையாக குற்ற உணர்விலிருந்து, இந்த குற்ற உணர்வுகளிலிருந்து விடுதலை பெறுவோமானால், கசப்புணர்விலிருந்து விடுதலை பெறுவோமானால், அந்த விஷம் நம்முடைய வாழ்விலிருந்து எடுக்கப்படுமானால், கவலையிலிருந்து முழுமையாக விடுதலை பெறுவோமானால், தேவன் நமக்கென்று நியமித்திருக்கும் கிறிஸ்தவ வாழ்வின் புதிய அம்சத்தை நாம் காணலாம். சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்கிறான். எனக்கு மிகவும் பிடித்த வசனம் சங்கீதம் 119:32. நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். கர்த்தருடைய கற்பனைகள் ஓடுவது எப்படி இருக்கும்? ஏன் ஓட முடியாது? இப்பொழுது இருதயம் விடுவிக்கப்படவில்லை. அவர் நம்முடைய இருதயத்தை விடுவிக்கின்ற பொழுது
கர்த்தருடைய கற்பனைகளில் ஓடுவது ஒரு பெரிய காரியம் அல்ல. கீழ்ப்படியவா வேண்டாமா, இதை செய்யவா அதை செய்யவா என்ற குழப்பத்திற்கு இடமில்லாமல் நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம். ஆகையால் இந்த காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் தீர்வு காண்பது எப்படி என்று தெளிவாக நீங்கள் அறிந்திருக்க விரும்புகிறேன். குற்ற உணர்வுகளிலிருந்து என்றென்றைக்கும் உள்ள விடுதலை எப்படி பெறுவது, அவைகள் திரும்ப வரும்பொழுது அவைகள் எப்படி தீர்ப்பது, கசப்புணர்வாகிய விஷயத்திலிருந்து எப்படி விடுதலை பெறுவது, கவலையிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது, இவைகளெல்லாம் நடக்கும் பொழுது எப்படி இருக்கும் என்று உங்களால் யூகிக்க முடிகிறதா? முதிர்ச்சி அடைகிறோம். கிறிஸ்தவ வாழ்வின் மகிழ்ச்சி நமக்குள்ளாக உண்டாகிறது. சுவிசேஷத்தின் வல்லமை நம் இருதயம் மனமாற்றப்படுகிறதிலும் பரிசுத்தமாக்கப்படுகிறதிலும் வெளிப்படுகிறது. இவைகளின் மத்தியிலும் அடைப்புகள் நம் இருதயத்தை பாதித்து கொண்டிருக்கும். அவைகளில் ஒன்று குற்ற உணர்வு, குற்ற உணர்ச்சிகள். நம் இருதயங்களுக்கு நாம் மிஷனரிகளாக மாறுவது அவசியம். டாக்டர் டேவிட் ஆலன் இந்த விதமாக கூறுகிறார். நமது சவாலானது நமது சொந்த இருதயங்களுக்கு மிஷனரிகளாக மாறுவது. அடிக்கடி நமக்குள் ஆழமாக புதைந்திருக்கும் வலி உணர்ச்சிகளான கோபம், பயம், குற்ற உணர்வு மற்றும் நம்மை எப்படி உணர வழிவகுத்த அனுபவங்களை நாம் மறந்து விடுகிறோம். இருதயம் அந்த வலி உணர்வுகளுக்கான ஒரு களஞ்சியம். ஆனால் பஞ்சை போல அது ஓரளவு உணர்ச்சிகளை மட்டுமே உள்வாங்க முடியும். ஒரு முறை அது நிறைவுற்றவுடன் அன்பு, மகிழ்ச்சி, அழகு இவைகளுக்கு இடம் இருக்காது. அந்த அடைப்புகளில் வந்து குற்ற உணர்வு. அது செங்குத்தானது. அது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவில் வெளிப்படுகிறது. டாக்டர் எர்வின் லூசர் விதமாக கூறுகிறார், ஆவிக்குரிய தோல்விக்கு மிகப்பெரிய ஒற்றை காரணம் குற்ற உணர்வுள்ள மனசாட்சியே என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அநேகர் விதமாக கேட்பதுண்டு, இயேசு கிறிஸ்துவினால் நான் மன்னிக்கப்பட்டிருப்பேனானால் இன்னும் ஏன் மன்னிக்கப்படாதது போன்ற உணர்வு எனக்குள் ஏற்படுகிறது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெண்மணி என்னிடத்தில் வந்ததை நான் நினைவு கூறுகிறேன். அவள் விவாகரத்து செய்யும் சூழலில் இருந்தால், ஏனெனில் அவள் கணவன் ஒரு இளம் பெண்ணோடு சென்று விட்டான். அவள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தாள். அவள் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாள். அதில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருந்தது, என் வாலிப பருவத்திலே நான் செய்த கருக்கலைப்பு என்ற பாவம் என்னை விட்டு செல்லவில்லை. அதை நான் தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டேன். மன்னிப்பை குறித்து அறிந்திருக்கிறேன். தேவன் மன்னித்து மறந்து விடுகிறார். ஆனாலும் குற்ற உணர்வு எனக்குள்ளாக நிறைந்திருப்பதை உணர்கிறேன். இந்த குழந்தையை நான் பரலோகத்தில் சந்திக்கின்ற பொழுது நான் செய்த காரியத்தை எப்படி நியாயப்படுத்த முடியும்? இந்த பாவ அனுபவத்தினால் நான் என் கணவனுக்கு தகுதியற்றவளாக மாறிவிட்டேனோ என்று எண்ணுகிறேன். இதை குறித்து என்னிடத்தில் வந்து பேசும் பொழுது அந்த பெண்மணிக்கு 50 வயது இருக்கும் என்று எண்ணுகிறேன். அத்தனை ஆண்டுகளும் அவள் குற்ற உணர்விலே வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் ஒரு விசுவாசி, மனமாற்றம் அடைந்தவள், தன்னுடைய வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்திருந்தாள். ஆனாலும் ஆவிக்குரிய வாழ்விலே தோற்கடிக்கப்பட்டிருந்தாள். 50 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியத்தின் குற்ற உணர்வினால் அந்த பெண்மணி அழுத்தப்பட்டிருந்தாள். இதற்கு எப்படி தீர்வு காண்பது? குற்ற உணர்வுக்கு தீர்வு என்ன? குற்ற உணர்வுகளிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி? ஒருவர் விசுவாசியான பின்பும் பரிசுத்தமாகுதலுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட பின்பும் குற்ற உணர்வுகளினால் நிறைந்திருப்பதற்கான காரணங்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். பாரமான ஒரு உணர்வு, என் வாழ்வு சரியில்லையே என்ற ஒரு எண்ணம், கடந்த காலத்தில் நான் தவறு செய்திருக்கிறேன், பாவம் செய்திருக்கிறேன் என்ற உணர்வுடன் இரண்டாம் தர குடிமக்கள் போன்று சுற்றி வருகின்றனர். குற்ற உணர்வை சுமந்து செல்கின்றனர். அது அவர்களை விடுதலை பெற முடியாமல், கிறிஸ்தவ வாழ்வை அனுபவிக்க முடியாமல் தடுக்கின்றது. குற்ற உணர்வுகளுக்கான சாத்தியமான காரணங்களை நாம் பார்ப்போம். முதலாவது, முழுமையான பாவ அறிக்கை செய்யாமல் இருப்பது. ஒரு சில வேளைகளில் நம் குற்ற உணர்வுக்கு தீர்வு காணாத பட்சத்தில் குற்றவாளிகளாய் இருக்கிறபடினாலே குற்ற உணர்வு நமக்கு இருக்கிறது. உண்மையான குற்ற உணர்வு, போலியான குற்ற உணர்வு என்று 2 வகைகள் உண்டு. போலியான குற்ற உணர்வு நாம் பாவ அறிக்கை செய்த பின்பும் தோன்றும் உணர்வுகள். நம் பாவத்தை அறிக்கை செய்யாமல், அதற்கு தீர்வு காணாமல், நாம் செய்த காரியத்திற்கு பொறுப்பேற்காமல் இருக்கும் பொழுது வரும் உணர்வுகளே உண்மையான குற்ற உணர்வு. தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்தாமல், அவருக்கு திறந்து கொடுக்காமல் இருக்கும் பொழுது தேவன் குற்ற உணர்விலிருந்து நம்மை
குணமாக்க முடியாது. ஆகையால் பாவ அறிக்கை என்பது மிகவும் முக்கியமான காரியம். நீங்கள் செய்ததை அப்படியே தள்ளிவிட முடியாது, அல்லது மறுக்கவோ நியாயப்படுத்தவோ முடியாது, திரிக்கவோ முடியாது. ஆனால் நீங்கள் அதை சரிப்படுத்த வேண்டும். விசுவாசிகளுக்கு பாவத்தை கையாளும் வழி என்னவெனில் எல்லா பாவத்திற்கும் பாவ அறிக்கையே. பாவ அறிக்கை என்றால் என்ன? பாவ அறிக்கைக்கு 3 கூறுகள் உண்டு. தேவனுடைய கருத்திற்கு சம்மதிப்பது. தேவனே, நான் செய்தது தவறு என்று உம்முடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சாக்குப்போக்கு சொல்லாமல், காரணம் காட்டாமல், விளக்கங்கள் கொடுக்காமல், பொறுப்பேற்றுக்கொண்டு நான் செய்தது பாவம்தான், அது தவறுதான் என்ற உமது கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் செய்ததை ஒப்புக்கொள்கிறேன். இதைத்தான் செய்தேன் என்று குறிப்பாக நான் சொல்லுகிறேன். நாம் இதற்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும். தேவனே, இந்த பாவத்தை நான் செய்திருப்பேனானால் அல்லது இந்த தவறை நான் செய்திருப்பேனானால் என்னை மன்னியும் என்று அல்ல, இந்த பாவத்தை செய்திருக்கிறேன் என்று குறிப்பாக சொல்ல வேண்டும். தேவனுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டீர்கள், நான் செய்த தவறு என்று ஒப்புக்கொண்டீர்கள், தேவனுடைய கிருபினாலே நான் இந்த பாவத்தை விட்டு விடுகிறேன் என்று சொல்ல வேண்டும். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இது ஒரு முக்கியமான வசனம். இதுவே குற்ற உணர்வுக்கான முதலாவது காரணம். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிடாமல் இருப்பது. தேவனுடைய சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றுங்கள், அதை வறுமையாக்குங்கள், எல்லாவற்றையும் அவரிடத்தில் சொல்லிவிடுங்கள். நான் அநேக நேரம் செலவழித்து நான் நினைப்பது எல்லாவற்றையும் அவரிடத்தில் சொல்லிவிடுவேன். அதன் பின், ஆண்டவரே, அறிக்கையிடாத பாவங்கள் என்னிடத்தில் இருக்குமானால் அதை எனக்கு காட்டும் என்று சொல்வேன். சில வேளைகளில் அது எனக்கே தெரிந்திருக்கும். கண்ணோட்டங்கள், எண்ணங்கள், செயல்பாடுகள் எதுவாயினும், பேராசை அல்லது நாம் ஏற்கனவே பார்த்த காரியங்கள் எதுவாயிருப்பினும் அதை குறிப்பிட்டு சொல்லுங்கள். அது தவறு என்ற தேவனுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் அதை செய்தேன் என்று ஒப்புக்கொள்ளுங்கள். நான் பேராசைக்காரன் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். அதன் பின் சொல்லுங்கள், தேவனே, உம்முடைய கிருபினாலே நான் அதை கைவிட்டு விட்டேன், அதை துறந்து விட்டேன். என் வாழ்விலிருந்து இப்பொழுதே அவைகளை விட்டுவிட எனக்கு உமது கிருபையும் பலனையும் தாருங்கள். இவ்வாறு நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். பாவ அறிக்கை செய்த பின்பும் உங்களில் குற்ற உணர்வு இருப்பது ஏன்? இன்னமும் ஏன் குற்ற உணர்வுகள் வந்து கொண்டிருக்கின்றன? அந்த பெண்மணி சொன்னது போல, மீண்டும் மீண்டுமாக நான் அறிக்கை செய்தேன், ஆனாலும் குற்ற உணர்வு எனக்குள் இருக்கிறதே. அத்தனை ஆண்டுகளாக வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள். நல்லது, இதனுடைய முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். குற்ற உணர்வுகள் வருவதற்கான இரண்டாவது காரணம் உண்மையற்ற மனம் திரும்புதல். ஏற்கனவே கைவிடுவதை குறித்து குறிப்பிட்டேன். இங்கு நான் கூறுவது என்னவெனில், மனமாற்றம் என்பது சிந்தனையில் ஏற்படும் மாற்றம். நான் இந்த திசையிலே சென்று கொண்டிருந்தேன், இப்பொழுது இந்த திசைக்கு மாறியிருக்கிறேன் என்பது. அநேகர் பாவ அறிக்கை செய்துவிட்டு அந்த பாவத்திலிருந்து திசை திரும்ப மனமில்லாமல் இருப்பர். நான் ஒரு சிலரை அறிவேன், பாவ அறிக்கை செய்துவிட்டு எல்லாவற்றையும் செய்துவிட்டு மீண்டுமாக பழைய பாவங்களை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். இப்பொழுது அவர்கள் பாவ அறிக்கை செய்து திரும்பமாக சரி செய்ய வேண்டும். ஒருவர் பாவத்தின் ஒரு சில காரியங்களை பிடித்துக்கொண்டு அதை விட்டுவிட மனமில்லாமல், முழுமையாக சுத்திகரிக்கப்படாமல், அதை தடை செய்யாமல் இருப்பாரானால் அவருடைய மனம் திரும்புதல் உண்மையற்றது. அவர்களுக்கு வருத்தம் இருந்திருக்கலாம், மன உளைச்சல் இருந்திருக்கலாம், கவலை இருந்திருக்கலாம், ஆனால் தேவ பக்திக்கான மனம் திரும்புதல் இல்லை. அவர்கள் பாவத்தை விட்டு விடாமல், அதற்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் இன்னமும் மாம்சத்திற்கு இடம் கொடுப்பார்கள். ஒரு சிலரை நான் அறிவேன், ஓரின சேர்க்கையை குறித்து பாவ அறிக்கை மீண்டும் மீண்டுமாக செய்துவிட்டு, ஆனாலும் அதை விட்டு விடாமல் அதே வாழ்வை தொடர்கிற நிலை. அவர்களிடத்தில் உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. ஆகையால் மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமான காரியம். இப்பொழுது ஒருவருடைய குற்ற உணர்வுக்கான மூன்றாவது காரணத்தை பார்ப்போம். இப்படியாக நாம் எடுத்துக்கொள்வோம், அவர்கள் தங்கள் எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு விட்டார்கள். கர்த்தருடைய கிருபையினாலே மனம் திரும்பி எல்லா பாவங்களையும் விட்டு விட்டார்கள். ஆனாலும் அவர்களுக்கு குற்ற உணர்வு இருக்கிறது. வேறு என்ன காரணம் இருக்கலாம்? பாவத்திற்கு இழப்பீடு செய்யாமல் இருப்பது. அவர்கள் அறிக்கையிட்டு இருக்கலாம், ஆனால் இழப்பீடு செய்ய வேண்டியது இருக்கும். அவர்கள் பணத்தை திருடி இருக்கலாம், அதை திரும்ப கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒருவேளை அவர்கள் ஒருவருடைய நற்பெயரை கெடுத்திருக்கலாம், அப்படியானால் அவர்களிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் இழப்பீடு செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கும்.
பவுல் அப்போஸ்தலர் 24:16 கூறுகிறார், இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். உங்கள் எல்லாருடைய கண்களையும் நேராக பார்த்து, என்னால் முடிந்தவரை எல்லாவற்றையும் சரி செய்திருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? ஒருவேளை தேவனோடு சரியாக இருக்கலாம், ஆனால் மற்றவர்களோடும் சரியாக நாம் இருக்க வேண்டும். உதாரணமாக, எனக்கு தெரிந்த ஒரு மனிதனை குறித்து சொல்ல விரும்புகிறேன். ஒரு சிறு குழுவிலே அவர் இருந்தார். அவர் தேவனை அறிந்திருந்தார், பரிசுத்தமாகுதலுக்கு ஒப்பு கொடுத்திருந்தார், தேவனுக்கு ஊழியம் செய்ய விரும்பினார். தனது பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்திருந்தார், மனம் திரும்பியிருந்தார், ஆனாலும் குற்ற உணர்வோடு இருந்தார். கிறிஸ்தவ வாழ்வில் ஒவ்வொரு முறை முன்னேறி செல்லும் பொழுதும் ஏதோ ஒன்று என்னை பிடித்து பின்பாக இழுக்கிறது என்று கூறினார். அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்றார். அதை குறித்து நாம் பேசலாம் என்று கூறினேன். இறுதியாக அது என்னவென்று எனக்கு தெரிந்துவிட்டது என்று கூறினார். அவர் கூறினார், நான் ஒரு மனிதனிடத்தில் வேலை செய்த பொழுது அவருடைய பணத்தை நான் திருடி இருக்கிறேன். அவருடைய பணத்தை கையாளும் பொழுது நான் திருடிவிட்டேன். இதை குறித்து நான் மனம் வருந்துகிறேன் என்று தேவனிடத்தில் சொல்லிவிட்டேன். இனிமேல் நான் திருட மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். பாவ அறிக்கை செய்துவிட்டேன். ஆனாலும் அந்த மனிதரிடத்தில் நான் திரும்பி செல்ல வேண்டிய அவசியத்தை உணர்ந்தேன். அவர் திருடியதை கணக்கிட்டு பார்த்தார். அது ஒரு பெரிய தொகை. அந்த மனிதரிடத்தில் சென்று, நான் உங்களோடு வேலை செய்த பொழுது அவர் திருடிய தொகையை குறிப்பிட்டு, நான் உங்களிடத்திலிருந்து இவ்வளவு பணத்தை திருடி இருக்கிறேன் என்று கூறினார். அதை நான் திரும்ப செலுத்த விரும்புகிறேன். நான் இப்பொழுது கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி. தேவனிடத்தில் சரி செய்து விட்டேன். உங்களிடத்திலும் சரி செய்ய விரும்புகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். இந்த பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். ஆச்சரியமான காரியம் நடைபெற்றது. உனது பணம் எனக்கு தேவையில்லை. அதற்கு இவர், இல்லை இல்லை, நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். அவனோ, உங்களுடைய ஜெபம்தான் எனக்கு தேவை என்று கூறினான். என் மனைவி புற்றுநோயில் மரித்து கொண்டிருக்கிறாள், அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கிறோம் என்று கூறினார். என் நண்பர் ஆண்டவரை எடுத்து கூறி அவரை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தினார். அவரை இழப்பீடு செய்து விட்டார். உங்களையே சோதித்து அறியுங்கள். யாரிடத்திலாவது மன்னிப்பு கேட்க வேண்டுமா? நீங்கள் எடுக்கக்கூடாத ஒன்றை எடுத்திருக்கிறீர்களா? நீங்கள் அதை சரி செய்ய வேண்டும். வாக்குறுதிகள், உடன்படிக்கைகள், அர்ப்பணிப்புகள் எல்லாவற்றையும் யோசித்து பாருங்கள். எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும். இல்லையெனில் குற்ற உணர்வு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். எங்கள் கற்பித்தல் ஊழியத்தின் மூலமாக நீங்கள் பயனடைந்தீர்களா? டிவிஎஸ் வீடியோக்கள் பயனுள்ளதாகவும் பொருத்தமானதாகவும் இருப்பதாக கண்டீர்களா? தயவு செய்து உங்கள் பிரார்த்தனைகள் மற்றும் நிதி உதவியுடன் எங்களை தாங்குங்கள். மேலும் தகவலுக்கு tvseminary.com பார்வையிடவும். மற்றொரு காரணம், பாவ அறிக்கை செய்துவிட்டீர்கள், மனம் திரும்பி விட்டீர்கள், இழப்பீடு செய்து விட்டீர்கள், ஆனாலும் குற்ற உணர்வு இருக்குமானால் என்ன காரணமாக இருக்கும்? இப்பொழுது என்ன நடைபெறுகிறது? சாத்தான் குற்றம் சாட்டி கொண்டிருப்பான். வேதம் வெளிப்படுத்தல் 12:10 சொல்கிறது, சாத்தான் நம் சகோதரரை குற்றப்படுத்துகிறவன் என்று. அவன் இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக குற்றம் சுமத்துகிறான். உங்கள் குற்ற உணர்வுகளை தூண்டுவதற்கு அவனுக்கு வழி தெரியும். நீங்கள் செய்த இந்த காரியத்தை மறந்துவிட்டீர்களா? நீங்கள் யார் என்று நினைக்கிறீர்கள்? நீங்கள் செய்த இந்த காரியத்தை கடவுள் மன்னித்திருப்பாரா என்ன என்று நினைப்பூட்டுவான். உங்கள் மனசாட்சியிலும் சிந்தனையிலும் குற்றம் சுமத்தி கொண்டே இருப்பான். உங்களுக்கு நன்றாகவே தெரியும், நீங்கள் பாவ அறிக்கை செய்து விட்டீர்கள், அதை விட்டு விட்டீர்கள், மனம் திரும்பி விட்டீர்கள், இழப்பீடு செய்து விட்டீர்கள் என்று தெரியும். இப்பொழுது நீங்கள் வேறொரு காரியத்தை செய்ய வேண்டும். குற்ற உணர்வுகளின் அதிகாரி சாத்தானே என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடிவிடுவான். இதை குறித்து நாம் மேலும் விளக்கமாக பின்னர் சிந்திப்போம். மற்றொரு காரணம், இப்பொழுது எனக்கு தெரியும், சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும், அவனை தள்ளிவிட வேண்டும். இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் அவ்வப்பொழுது எனக்கு குற்ற உணர்வு வந்து கொண்டிருக்கின்றனவே, அது என்னவாயிருக்கும்? அதற்கான காரணம் என்ன? மற்றவர்கள் நம்மை மன்னிக்காமல் இருப்பது. அவர்கள் நீங்கள் செய்ததை நினைப்பூட்டுகிறார்கள். அவர்கள் உங்கள் பாவங்களை நினைப்பூட்டுகிறார்கள். மனிதர்களுடைய மன்னிப்பை பெறுவதை காட்டிலும் தேவனிடத்தில் மன்னிப்பு பெறுவது எளிது. ஒரு சிலர் நீங்கள் செய்ததை நான் மன்னிக்க முடியாது என்று கூறுவர். அவர்கள் உங்களுக்கு நினைப்பூட்டுவார்கள், மீண்டுமாக உங்களுக்கு முன்பாக கொண்டு வருவார்கள். உங்கள் தவறை ஒத்துக்கொண்டு இழப்பீடு செய்திருந்தாலும், உங்களால் முடிந்த எல்லாவற்றையும் செய்திருந்தாலும் அவர்கள் உங்களோடு சமாதானமாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் உங்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருப்பார்கள். நீங்கள் யார் என்று யோசிக்கிறீர்கள் என்று கேட்பார்கள்.
உங்களை எப்படி தேவன் பயன்படுத்துவார்? இப்படி சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் அவ்வளவுதான், முடிந்துவிட்டது, நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள், நீங்கள் வீசி எறிந்து விட்டீர்கள். மக்கள் மிகவும் மோசமானவர்கள், ஏன் கிறிஸ்தவர்கள் கூட தான். ஒரு சிலர் என்னிடத்தில் வந்து சொல்வதுண்டு, ஆம், அவர்கள் சொல்வது சரிதான், என் வாழ்க்கையை நான் சீரழித்து விட்டேன், தேவனுக்கு ஊழியம் செய்ய நான் தகுதியற்றவன் என்று. தேவன் என்னை ஒருபோதும் பயன்படுத்த முடியாது என்று முடிவுக்கு வந்து விடுவர். இது மற்றவர்களை கொண்டு சாத்தான் நமக்கு வைக்கும் பொறி. குற்ற உணர்வுகளுக்கான மற்றொரு காரணம் சூழ்நிலைகள், நிலையான நினைவூட்டல்கள். உதாரணமாக, விவாகரத்து செய்து கொண்டவர்களை நான் அறிவேன். எப்போதாவது பழைய கணவரையோ மனைவியையோ பார்க்கின்ற சூழல் ஏற்படும் பொழுது, அல்லது மற்றவர்கள் விவாகரத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் அவர்களுக்கு அதை நினைப்பூட்டுகிறது. விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு சிலரை நான் அறிவேன். அதை சரி செய்து விட்டனர். மற்றொருவர் செய்த விபச்சாரத்தை குறித்து ஒரு சிலர் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த பாவம் எவ்வளவு மோசமானது என்று அவர்கள் பேசும் பொழுது இவர்களுக்கு தங்களுடைய பாவம் நினைவுக்கு வருகிறது. கொலை செய்த ஒரு சிலரை நான் அறிவேன். எங்கோ நடந்த கொலையை குறித்து கேள்விப்படும் பொழுது இவர்களுக்கு தாங்கள் செய்த காரியம் நினைவுக்கு வருகிறது. அது மிகவும் கடினமான காரியம். தாவீது சங்கீதம் 51:3 சொல்கிறான், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. கடந்த காலத்தை நாம் மீட்டெடுக்க முடியாது. கடந்ததை கடந்த காலத்தில் விட்டுவிட வேண்டும். ஆனால் சூழ்நிலைகள் நினைப்பூட்டி கொண்டிருக்கும். தாவீது சொல்வது போல, நாம் அவைகளை கையாளவில்லை எனில் குற்ற உணர்வுகள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கும். குற்ற உணர்வுகளுக்கான காரணம் என்ன என்பதை அலசி ஆராயும் பொழுது நான் கடைசியாக கண்ட காரணம், அநேக காரணங்கள் இருக்கலாம், ஆனால் நான் கண்டது நம் தோல்விகளை திரும்ப திரும்ப ஒத்திகை பார்ப்பது. சங்கீதம் 38:17-18 தாவீது சொல்கிறான், நான் தடுமாறி விழ ஏதுவாயிருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது, என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். அவன் தொடர்ந்து ஒத்திகை பார்த்தான், ஆனால் அதை நிறுத்த கற்றுக்கொண்டான். ஒரு சிலர் இப்படியாக செய்கிறது உண்டு, என்னால் நம்ப முடியவில்லை நான் இதை செய்தேன் என்று. இந்த பாவங்களெல்லாம் நான் செய்திருக்கிறேனே, இந்த பாவத்தை இந்த விதமாக செய்திருக்கிறேனே என்று கூறி ஒத்திகையை பார்க்கின்ற பொழுது கடந்த காலத்துக்கு சென்று விடுவர். என்னிடத்தில் ஆலோசனைக்கு வருகிறவர்களும் இவ்வாறு செய்ய முயற்சிப்பார்கள். அப்பொழுது நான், நீங்கள் இதற்கு தீர்வு கண்டுவிட்டீர்களா, பாவ அறிக்கை செய்து விட்டீர்களா? ஆம் என்றால் அது அதோடு முடிந்து விட்டது, அதை குறித்து மீண்டும் நினைவு கூறாதீர்கள் என்று ஆலோசனை கூறுவேன். நமது மனம் வேலை செய்யும் விதம் ஒரு ஆச்சரியமான காரியம். நினைவில் இருக்க வேண்டியவைகளை மறைந்து விடுகிறோம், மறக்க வேண்டியவைகளை நினைவில் நிறுத்தி கொள்கிறோம். சாவியை வைத்த இடத்தை நினைவுகூர விரும்புகிறோம், மூக்கு கண்ணாடியை வைத்த இடத்தை நினைவுகூர விரும்புகிறோம், கைப்பையை வைத்த இடத்தை நினைவுகூர விரும்புகிறோம். ஆனால் இவைகள் நினைவில் இருப்பதில்லை. ஆனால் மறக்க வேண்டியவைகளை மறக்காமல் அதை பிடித்து கொள்கிறோம். இதையே சத்துரு ஆயுதமாக பயன்படுத்தி நமக்குள் குற்ற உணர்வுகளை ஏற்படுத்துகிறான். நாம் இதை கையாள்வது எப்படி என்று கற்றுக்கொள்வது முக்கியம்.